இருமுனை தாக்குதலில் சிக்கிய கிறிஸ்தவர்கள் உயிரோடே திரும்புவார்களா? ஈரானில் தற்போது குறைந்தது 48 கிறிஸ்தவர்கள் தங்களின் விசுவாசத்தை பின்பற்றியதற்காக சிறையில் உள்ளனர். ஈரான் மீது அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் நடத்தி வரும் வான்வழி தாக்குதல்கள் தீவிரமடைந்துள்ள நிலையில் ஈரானிய அதிகாரிகள் சில கைதிகளை இராணுவ இலக்குகளுக்கு அருகில் உள்ள பகுதிகளுக்கு மாற்றியுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இன்று ஈரான் நாட்டில் நம்முடைய சகோதர சகோதரிகள் சிறைகளுக்குள் மட்டுமல்ல, மரண பயத்தின் நடுவில் வாழ்கிறார்கள். இது அவர்களை திட்டமிட்டு ஆபத்தில் தள்ளும் செயலாகும். மேலும் சிறைகளில் போதிய உணவு, குடிநீர் மற்றும் மருத்துவ வசதிகள் மறுக்கப்படுகின்றன என்றும் அவர்கள் எங்கு இருக்கிறார்கள் என்ற தகவல்கள் மறைக்கப்பட்டு அவர்களுடன் தொடர்பு கொள்ளும் வாய்ப்பும் துண்டிக்கப்பட்டுள்ளதாக ஆம்னஸ்டி இன்டர்நேஷனல் குற்றம் சாட்டியுள்ளது. இதனால் கைதிகளின் குடும்பத்தினர் பெரும் கவலையில் உள்ளனர். 2026 ஆண்டின் உலகளாவிய கண்காணிப்பு பட்டியலின்படி கிறிஸ்தவர்கள் மிக கடுமையாக துன்புறுத்தப்படும் நாடுகளில் ஈரான் 10வது இடத்தில் உள்ளது. ஈரானின் தேசிய மதத்திலிருந்து கிறிஸ்தவத்திற்கு மாறியவர்கள் நாட்டின் பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் என கருதப்பட்டு 10 ஆண்டுகளுக்கு மேலான சிறை தண்டனைக்கு உள்ளாக்கப்படுகின்றனர். பாதிக்கப்பட்டவர்களுக்காக பணியாற்றும் அமைப்புகள் சிறைச்சாலைகள் மீது தாக்குதல்கள் நடத்தப்படக்கூடாது என்றும் கைதிகளுக்கு தேவையான அடிப்படை வசதிகள் உறுதி செய்யப்பட வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்துள்ளன. வீட்டு சபைகளில் வழிபட்டதற்காக சிறை வைக்கப்பட்டுள்ள விசுவாசிகளை பாதுகாக்க சர்வதேச ஆதரவை அவர்கள் எதிர்பார்க்கின்றனர். வேதத்தில் சங்கீதம் 79:11 கட்டுண்டவனுடைய பெருமூச்சு உமக்கு முன்பாக வரட்டும், கொலைக்கு நியமிக்கப்பட்டவர்களை உமது புய பலத்தினால் உயிரோடே காத்தருளும் என்ற வார்த்தையின்படி இரும்பு கதவுகளுக்கு பின்னால் தனிமையில் வாடும் ஒவ்வொருவரையும் கர்த்தர் தேற்றுவாராக. சிறைப்பட்டிருக்கும் நம் சகோதரர்களுக்கு ஒரு அற்புத விடுதலையை தந்து அவர்கள் குடும்பத்தோடு மீண்டும் இணைய மனமுருகி வேண்டுவோம். கர்த்தராகிய இயேசுவே, ஈரானில் சிறைப்பட்டிருக்கும் பிள்ளைகளுக்காக மன்றாடுகிறோம். அவர்கள் அனுபவிக்கும் பசியும் தனிமையும் உபத்திரவமும் அந்த தேசத்தில் மகிமையான எழுப்புதலின் விதையாக மாறட்டும். அவர்களுக்கு பெலனை தந்தருளும். அவர்களுடைய பாடுகள் வழியாக உம்முடைய நாமம் ஈரானில் உயர்கிறதற்காக ஸ்தோத்திரம். ஆமென். இந்த இருள் நிறைந்த உலகில் ஜெபம் ஒன்றே ரே ஆஃப் ஹோப் என்று நாங்கள் நம்புகிறோம். ஆமென்.